ஹாய் ஆல், வெயிட் லாஸ் பண்ணும்போது ரைஸ் அவாய்ட் பண்ணுறீங்களா? இந்த ஹரியாலி சோயா எக் ரைஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியும் டேஸ்டியும் அதே சமயத்தில் ப்ரோட்டீன் பேக்டாகவும் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய ஹரியாலி சோயா எக் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் ரெசிபிக்கு நம்ம ரைஸ் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரைஸை சேர்த்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஹரியாலி மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகும் சீரகம் சேர்த்து வச்சுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நான் சோயா சங்க்ஸ் 1 கப் அளவுக்கு நான் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. இந்த சோயா சங்க்ஸ் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து வரணும். லைட்டாக இந்த சோயாவில் இருக்க தண்ணியெலாம் போனதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹரியாலி பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். ஹரியாலி பேஸ்ட் சேர்த்து பண்ணி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹரியாலி பேஸ்ட்டோட ராஸ்மெல் நம்மளுக்கு போகணும். அதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு அதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். 2 முட்டை நல்லா நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், பெப்பர் வேணுனாலும் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த முட்டை நல்லா சாட்டையாகி வரணும். அதில் வெயிட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகி வந்ததோ அதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சோயா, அதில் வந்து நம்ம எவ்வளோ தேவையான அளவு சாப்பாடு ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான ஹரியாலி சோயா எக் ரைஸ் ரெடி. ஜஸ்ட் லுக் அட் திஸ். சோயாவோட ப்ரோட்டீனும் எக்கோட குட்னஸும் ஹரியாலி ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட்லெஸ் ஜேர்னிக்கு ஹெல்தி ஃபுட் போரிங்காக இருக்குன்னு அவசியமே இல்லை. ப்ரோட்டீன் கண்ட்ரோலோட ஒரு தடவை இந்த பேலன்ஸ் மீலை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.